ராகுகேது தோஷம் உங்களை ஆட்டி படைக்கிறதா? நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சில சமயங்களில் அச்சுறுத்தக்கூடியதாகவும் கருதப்படும் ராகு கேது கிரகங்களின் தாக்கம் ஒருவரின் ஜாதகத்தில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை அறிந்து கொள்வது அவசியம். ராகுகேது தோஷம் என்றால் என்ன? ராகுகேது என்பவை நிழல் கிரகங்கள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்றன. நிழல் கிரகங்களாக இருந்தாலும் மிகவும் வலிமை வாய்ந்தவை ஆகும். பொதுவாக ஒருவரது ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் திருமணம் தாமதமாகும். தொழிலில் திடீர் முடக்கம் ஏற்படும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தொந்தரவு தரும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ராகுகேது தோஷம் ஏற்படுவது ஏன்? நம் மூதாதையர்கள் பல்வேறான உதவிகள் செய்து புண்ணியங்களை நமக்கு தேடிக் கொண்டிருந்திருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு செய்த சில பாவங்களை எடுத்துக் காட்டவே அடுத்த தலைமுறையினருக்கு ராகு கேது தோஷம் ஏற்பட ஒரு காரணமாக அமைகின்றது. வயதான பெண்களை சரியாக கவனிக்காமல் கொடுமைப்படுத்தினால் அவர்களின் தலைமுறைக்கு ராகு கேது தோஷம் ஏற்படுகிறது. இது குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் நடைபெறாமல் தடுக்கவும் களத்திர ஸ்தானத்தில் ராகு ஜன்மத்தில் கேதுவாக மாறி கெடுதலை செய்கிறது. கோவில் இடங்களை ஆக்கிரமித்து ஆண்டவரின் கோபத்திற்கு ஆளானதால் இந்த தோஷம் ஏற்படலாம். தம்பதிகளை ஏதேனும் பகையால் பிரித்தால் அவர்களின் 3ஆம் தலைமுறையினருக்கு இந்த தோஷம் ஏற்படலாம். மூதாதையர்கள் குழந்தைகளை கொடுமைப்படுத்தினாலோ அல்லது துன்புறுத்தினாலோ அக்குழந்தைகள் விட்ட ஒவ்வொரு துளி கண்ணீரும் அவர்களின் தலைமுறைக்கு ராகு கேது தோஷமாக விஸ்வரூபம் எடுக்கும். குடும்பங்களை பிரித்து வயதானவர்களிடம் சாபம், சகோதரர்களை மதிக்காமலும் உண்மை பாசத்தை உதறித்தள்ளி கைவிட்டாலோ அல்லது அவர்களை ஏமாற்றியதாலோ அவர்கள் இட்ட சாபம். ஒருவருக்கு 3வது வீட்டில் ராகுவும் தர்ம கர்மாஸ்தானமாக 9ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறார்கள். நம்பிய நண்பர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவர்களின் சொத்தை அபகரித்தால் முன் ஜென்மத்தில் செய்தமைக்காக தற்போது 6ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது அல்லது 12ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது இருக்கலாம். வேலை செய்தபோது கூலி கொடுக்காமல் ஏமாற்றினாலோ அல்லது மற்றவர்கள் வேலையை பறித்த பாவமும் சேர்ந்து ராகுகேதுவாக மாறி ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து தொழிலில் முன்னுக்கு வர முடியாமல் தடுக்கின்றது. சொத்துக்களை ஏமாற்றி பறித்து பெற்ற தாயின் சாபத்தையும் முன் ஜென்மத்தில் அந்த அன்னை இட்ட கண்ணீர் ராகு கேது தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் வாட்ஸ்ஆப் செய்து ஜோதிடரின் ஆலோசனையை பெற்று பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் மூலம் வாழ்க்கையில் நன்மைகளை பெறுங்கள்.